சோஷியல் மீடியாவில் இப்போ யாருனாலும் எது வேணுனாலும் போஸ்ட் பண்ணலாம்ல. சரி, அது அவங்களோட ஃப்ரீடம் ஆர் ரைட் வாட் எவர். அவங்கள நம்ம போஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்ல முடியாது. பட் த ஸ்கேரி பார்ட் இஸ் பீப்புள் அதை வெரிஃபை பண்ணாமல் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க ஒரு கான்ஃபிடென்ட் டோனில் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள உடனே ட்ரஸ்ட் பண்ணிடுறது. நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரு வைரல் போஸ்ட் அப்படின்னா அது நிஜமாக தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. இன்கேஸ் ஒரு வேளை அந்த போஸ்ட்டில் சைக்காலஜி ஃபேக்ட்டு, சயின்ஸு, எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸு, டாக்டர்ஸ் ஓன் சே திஸ் டூ இப்படிலாம் ஏதாச்சும் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் தாட்டே இல்லாமல் அதை உடனே நம்பிடுறது. இதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் பயஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்த லைட்டாக நம்புறப்ப இன்னொருத்தரும் அதையே சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தோன்றதுனால we tend to believe them. இன்னொன்று, ஒருவேளை இது நிஜமாக இருந்தால் அப்படிங்கிற அந்த ஒரு பயம். இதை எப்படி ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், இதை யார் சொல்கிறா, அவங்க ஒரு credible பர்சனா இல்லை அந்த ஃபீல்டில் ஏதாச்சும் எக்ஸ்பர்ட்டா. செகண்ட் திங், அவங்க சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா, லைக் டேட்டா ஆர் ஸ்டடீஸ் ஆர் ரெஃபரன்சஸ்லாம் கோட் பண்ணுறாங்களா இல்லை சும்மா சொல்லிட்டு போகிறாங்களா. தேர்ட், வேறு ஏதாச்சும் ரிலையபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் அது ஆல்ரெடி வெரிஃபைடா, லைக் ட்ரஸ்டட் வெப்சைட்ஸில். மெயினாக மெடிக்கல் அட்வைஸ். Awareness is the new intelligence. So think before you trust.